ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம தல அஜித் குமாரோட குட் பேட் அக்லி படத்தோட இசையமைப்பாளரான நம்ம ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா அவரோட ரீசெண்ட் இன்டர்வியூவில் இந்த படத்தை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ என்னெல்லாம் சொல்லியிருக்காருங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம தல அஜித் குமார் நடிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் மிக பிரமாண்டமாக உருவாகியுள்ள படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படத்தோட இசையமைப்பாளரான நம்ம ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவரோட இன்டர்வியூவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த படத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா 18 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம தல அஜித் குமாரோட படத்தில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காரு. அதாவது மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு இந்த படத்தில். ஸோ சூப்பராக பயங்கரமாக மாசாக வந்திருக்கான் அவரோட பிஜிஎம் எல்லாமே. இந்த மாதிரி இந்த படம், அதாவது குட் பேட் அக்லி படம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஃபேன் பாய் சம்பவமாக தான் இருக்க போகுது. பிகாஸ் இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் தான். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தல அஜித் குமாரோட ஃபேன் பாய். அதாவது நம்ம இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜ் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ரஜினிகாந்தோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் பாய். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினியை வச்சு பேட்டைங்கிற ஒரு படத்தில் ஏகப்பட்ட ஃபேன் பாய் மூமெண்ட்ஸ்லாம் கொடுத்தாரு. அதே மாதிரி நம்ம இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசனோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் பாய். ஸோ நம்ம கமல்ஹாசனை வச்சு விக்ரம்ங்கிற ஒரு படத்தில் ஏகப்பட்ட ஃபேன் பாய் மூமெண்ட்ஸ்லாம் கொடுத்தாரு. ஸோ இந்த ரெண்டு படமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சக்ஸஸை கொடுத்துச்சு. ஸோ ரஜினிக்கு எப்படி பெட்ட, அதே மாதிரி கமலுக்கு எப்படி விக்ரமோ அதே மாதிரி அஜித் குமாருக்கு பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படம் இருக்குன்னு அடிச்சு சொல்லியிருக்காரு அவரோட ரீசெண்ட் இன்டர்வியூவில். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இசையமைப்பாளரான ஜிவி பிரகாஷ் ஷேர் பண்ணியிருந்தாரு. இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை புகழ்ந்து பேசி தள்ளிட்டு இருக்காங்க. அதாவது இந்த படத்தோட ஸ்டன் மாஸ்டரான நம்ம சுப்ரீம் சுந்தர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஃபுல்லாகவே புகழ்ந்துட்டு தான் இருக்காரு. அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி மாஸ் மூமெண்ட்ஸால தான் ஓடிட்டு இருக்குமா. அதாவது மாசான எலிவேஷனுக்குள்ளே தான் இந்த படம் இருக்கவே போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செம்ம ஹைப்பாக இருக்குது. டக்குன்னு இந்த படத்தோட டீசர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அப்போ தான் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். கூடி சீக்கிரம் இந்த படத்தோட டீசர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட படக்குள்ளே ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் கைஸ், இதை பற்றி உங்கள் கருத்து என்னவோ எங்ககிட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஆஃபீஸாக முடிவடைகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமா லவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே நம்ம சேனலை மறக்காம ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். We will meet in our next video.